இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்ட் டேஸ்டி ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். பால் புட்டு. இந்த பால் புட்டை வீட்லேயே 10 to 15 மினிட்ஸில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வெரி ஹாப்பி ஓணம் விஷஸ் டு ஆல். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஒயிட் புட்டு மாவு எடுத்து வச்சுருக்கோங்க. உங்களுக்கு ஒயிட் புட்டு மாவு வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா சிகப்பரிசி மாவுலையோ இல்லை ராகி மாவுலையோ கூட நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூடவே நல்ல காரசாரமான ஒரு எக் மசாலா, கூடவே தேங்காய் பால் சேர்த்து நம்ம இதை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம 1.5 கப்லேருந்து 2 கப் போட்டு புட்டு பொடி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே கம்மி தாங்க. ரொம்பவே ஈஸியாகவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சூப்பராக சுவையாக செஞ்சிடலாம். தேங்காய் எல்லாம் இந்தமாதிரி துருவி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏலக்காவை நம்ம வீட்லேயே நல்லா அரைச்சி இந்தமாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டி ரெடிமேடாக கூட கடையில் வைக்கிது, நீங்கள் வாங்கி கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான சர்க்கரை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் நம்ம வீட்லேயே இப்போது ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. அதை நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கறதுனால ரொம்பவே ட்ரெடிஷ்னலாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இல்லை தேங்காய் பால் என்னால் ரெடி பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நார்மல் பாலை நல்லா காசிட்டு அதில் வெதுன்னு இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த ஏலக்காய் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லாவே அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கையில் எடுத்து இந்த மாதிரி நம்ம பிடிச்சி உருண்டை பிடிக்கப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம இதை இந்த மாதிரி ஒரு பவுலில் ஃபுல்லாகவே கீ அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து லேயராக இப்போ நல்லா வைக்க போகிறோம். இந்த மாதிரி பாத்திரம் இருந்தாலும் உங்களுக்கு ஓகே, இல்லைனா நல்லா ஒரு அகலமாக ஒரு ட்ரே மாதிரி இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி அதில் வச்சுக்கோங்க. நல்லா இதை டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் நம்ம அதை வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பேன்னாலும் சரி, இல்லைனா நீங்கள் குக்கர் இல்லைனா இட்லி பாத்திரம் அது எது இருந்தாலும் உங்கள் வீட்டில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை செஞ்சுக்கலாம். நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இது கூடவே நல்லா ஒரு காரசாரமான எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் காஞ்ச மிளகா, ஒரு 4-5 பல் சின்ன வெங்காயம், ஒரு 2-3 பல் பூண்டு, கூடவே கிராம்பு, பட்டை, ஏலக்காய், குருமிளகு, அதே மாதிரி கொஞ்சமாக சீரகம். நல்லா ஒரு 2 தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு பேஸ்ட்டாக அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கூடவே கடுகு, கடுகு நல்லா பொடிஞ்சு வந்தோன்னே இது கூடவே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு எக் மசாலா செஞ்சுருக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைனா நீங்கள் இந்த கடலைக்கறி இல்லை இந்த தேங்காய் பால் மட்டும் வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
இப்போ இது கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள்தூள், ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லாவே அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கனாலே அது ரெடி ஆயிரும். இப்போ இந்த பால் புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபோக்கில் இல்லாட்டி டூத் பிக்கில் குத்தி பார்த்தீங்கனாலே தெரியும். அதை லைட்டாக வந்து இந்த மாதிரி ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு கத்தியில் மெதுவாக எடுத்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அதை கவுத்துட்டு நல்லா மேலே இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா நல்லா அழகாக ஷேப்பில் வரும், அதில் பாத்திரத்தில் ஒட்டாமல். இதை வந்து உங்களுக்கு இப்போ என்ன மாதிரி ஷேப்பில் எத்தனை பீசஸ் லேயர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையாக டேஸ்டியான ஒரு பால் புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ எக் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு பால் புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் இந்த சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.